பிரேம்குமார் குணரத்னம் மற்றும் திமுத்து ஆட்டிகல் ஆகிய முக்கிய செயற்பாட்டாளர்கள் இருவர் காணாமல் போயுள்ள பின்னணியில் முன்னிலை சோசலிச கட்சி இன்று தனது மாநாட்டை நடாத்தியுள்ளது. கடந்த 6ஆம் தேதி முதல் குறித்த இருவர் தொடர்பிலும் இதுவரை எவ்வித தகவல்களும் கிடைக்கவில்லை. இது தொடர்பாக கிடைத்த முறைப்பாடுகளுக்கு அமைய 5 போலீஸ் குழுக்கள் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக போலீசார் தெரிவித்தனர். பிரேம்குமார் குணரத்னம் கடந்த 6ஆம் தேதி கிரிபத்கோட கெமுனு மாவட்டத்தில் உள்ள வீடொன்றில் வைத்து கடத்திச் செல்லப்பட்டதாக முன்னிலை சோசியலிச கட்சி நேற்று முன்தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அறிவித்தது. பிரேம்குமார் குணரத்னம் காணாமல் போன சம்பவம் தொடர்பில் அவரது மனைவி ஆஸ்திரேலிய அரசாங்கத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இது தொடர்பாக ஆஸ்திரேலிய வெளிவிவகார மற்றும் வணிக திணைக்களத்திடம் நாம் வினவிய போது நியூ சவுத் வேல்ஸில் வசித்து வந்த 42 வயதான ஒருவர் கிரிபத்கோடையில் காணாமல் போனதாக தமக்கு தகவல் கிடைத்துள்ளது என அதன் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார். இந்த காணாமல் போதல் தொடர்பில் உடனடியாக இலங்கை அதிகாரிகளிடமிருந்து தெளிவூட்டலை எதிர்பார்த்துள்ளதாக அந்த திணைக்களம் குறிப்பிட்டது. இலங்கையில் உள்ள ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் இந்த சம்பவம் தொடர்பில் இலங்கை அரசாங்கத்தின் சிரேஷ்ட அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாக ஆஸ்திரேலிய வெளிவிவகாரம் மற்றும் வர்த்தக திணைக்களம் தெரிவித்தது. இது தொடர்பாக வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் கருணாதிலக அமுனுகமவிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவிய போது பிரேம்குமார் குணரத்னத்தை கண்டுபிடிப்பதற்கு உதவுமாறு இலங்கைக்கான ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் வேண்டுகோள் விடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இதற்கமைய பிரேம்குமார் குணரத்னம் தொடர்பான ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் ஆலயத்திடம் உள்ள தகவல்களை தம்மிடம் வழங்குமாறு கொழும்பில் உள்ள ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகரிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அவர் ஆஸ்திரேலிய பிரஜை என்பது தொடர்பாகவும் அவரது வதிவிடம் மற்றும் இலங்கைக்கு வருகை தந்த திகதி பற்றிய தகவல்களையும் கோரியுள்ளதாக வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் கருணாதிலக அமுனுகம கூறியுள்ளார். இதேவேளை காணாமல் போன தனது கணவரை கண்டுபிடிப்பதற்கு உதவுமாறு பிரேம்குமார் குணரத்னத்தின் மனைவி சம்பா சோமரத்ன ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் ஆஸ்திரேலிய அரசாங்கத்திடம் வேண்டுகோள் விடுத்துள்ளதாக BBC செய்தி வெளியிட்டுள்ளது. தனது கணவரின் பாதுகாப்பு தொடர்பில் அதிக கவனம் செலுத்தி வருவதாக ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகரிடம் வேண்டுகோள் விடுக்கையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். அத்தோடு அவரது உயிருக்கு அச்சுறுத்தல் உள்ளது என கருதுவதாகவும் சம்பா சோமரத்ன கூறியுள்ளார். எனது கணவர் ஆயுத குழு ஒன்றினால் கடத்தப்பட்டுள்ளார். தயவு செய்து அவரின் உயிரை பாதுகாக்க உதவுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அவரை அழைத்து வரவில்லை என போலீசார் கூறியுள்ளனர். இதுவரையில் இடம்பெற்ற அனைத்து கடத்தல் சம்பவங்களுடனும் அரசாங்கம் எந்தளவிற்கு தலையீடு செய்துள்ளது. எனது கணவர் தொடர்பான சம்பவத்திலும் அரசாங்கத்திற்கு அவர் எங்கு இருக்கின்றார் என்பதனை அறிந்து கொள்வதற்கும் அவர் என்ன செய்கின்றார் என்பதனை அறிந்து கொள்வதற்குமான தேவை இருந்தது. அது தொடர்பாகவே என்னிடம் வினவப்பட்டது. அவரின் வீட்டிற்கும் அவரின் அம்மாவிற்கும் தங்கைக்கும் அச்சுறுத்தல் விடுத்துள்ளனர். இவற்றுக்கு மத்தியில் அரசாங்கத்திற்கு அவர் தேவைப்பட்டார். நீங்கள் இந்த கடத்தல் அல்லது காணாமல் போதல் தொடர்பில் நேரடியாக அரசாங்கத்தை குற்றம் சுமத்துகிறீர்கள். ஆனால் நாம் அறிந்த வரையில் செப்டம்பர் மாதத்திலிருந்து உங்கள் கணவர் இலங்கையில் வசித்துள்ளார். இப்போது ஏன் குற்றம் சுமத்துகிறீர்கள்? டிசம்பர் மாதத்தில் நான் இலங்கைக்கு வந்ததன் பின்னர் 25 பேரை கொண்ட குழுவினர் என்னை பின்தொடர்ந்தனர். பின்னர் ஜனவரி 2ஆம் தேதி விமான நிலையத்தில் நான் தடுத்து வைக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் 18 மணித்தியாலங்களாக அவர் எங்கே என்றும் அவரை எப்படி தொடர்பு கொள்கின்றீர்கள் என்றே கேட்டனர். அவர்களுக்கு இது தொடர்பில் பாரிய தேவை இருந்தது. அவரை கைது செய்வதே அவர்களின் பிரதான நோக்கம். அதனையே அவர்கள் அன்று எனக்கு அறிவித்தனர். ඒගොල්ලන්ගේ ප්‍රධානම අවශ්‍යතාවය එයාව අත්අඩංගුවට ගන්න.